குட் மார்னிங். ஒரு வேளை வந்து தூங்கவே இல்லை, அப்படியே நாங்கள் பேசிட்டே படுத்துட்டோம். ஆனால் நல்லா தூங்குனது இவங்க 2 பேர். அதில் அசார் வந்து வந்ததுமே படுத்துட்டாங்க. இதில் நான் ஒரு தூங்கின வீடியோ நான் அப்புறம் இன்சர்ட் பண்ணுறேன், 2 பேர் எப்படி படுத்துருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் அங்கே 2 பேர் ரெடி ஆகிட்டுறாங்க. இப்போ போயிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு உடனே கிளம்புறது தான். 1 hour later. ஓகே, நாங்கள் கரெக்டாக 6 o'clock ஆகிடுச்சு. மேலே போயிட்டு அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உங்களுக்கு மீதி இருக்கிற ஃபுட்டேஜெலாம் காட்டுறோம். மேலே வந்து ஃபோன் அலௌட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை அலோவ் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற ஃபுட்டேஜெலாம் நான் உங்களுக்கு காட்டுறோம். ஒரே பக்தி வைப்ஸாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி போ, எங்கடா ஃபோனை இவனை காட்டேன். ஃபோன் பேசிகிட்டே இருக்கானா, அவன் ஆக்சுவலாக கமிட்டடு. இருடா, அவன் கமிட்டடு. எது இல்லாமல் அங்கே வந்து பதிவு பண்ணிட்டே தான் இருப்பான். அதை குளிச்சுட்டேன், ட்ரெஸ் போட்டேன், இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஃபுல்லாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவான். இப்போ அங்கே தான் பர்மிஷன் கேட்டுருக்கான். டே கேட்டியாடா? கேட்டியா? ஸ்கந்தம் என் உயிர் மூச்சு அடாதி எங்கும் ருத்ரவேல் இடும் உன் கையெழுத்து அவ்வெழுத்தால் ஆடுதையா இந்த ஆரடி மெய்யெழுத்து அவ்வெழுத்தால் ஆடுதையா இந்த ஆரடி மெய்யெழுத்து. ஓகே, நாங்கள் நினச்ச மாதிரி வந்து ஃபோன் வந்து மேலே அலௌடு இல்லை. அதனால நாங்கள் தெரியாதனமாக வீடியோ எடுத்து போட்டு ஒரு மாதிரி எங்களோட சேனலை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதனால வந்து இங்கே வந்து அந்த ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதனால் எங்களோட ஃபோன்லாம் இங்கே வச்சுட்டு நாங்கள் மேலே போயிடுறோம். மேலே போய்ட்டு கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன மாண்டேஜ்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். சரிங்களா? டைம் ஆச்சு, போகலாம். ட்ரெயில் போட்டு வந்தோம். அந்த டைமுக்குள்ள மேலே ரீச் ஆகிடணும். வேண்டாம், ஜஸ்ட் சடசடன்னு போயிடும். கொஞ்சம் சடசடன்னு போயிடும். கண்டென்ட்டே நல்லா இருக்காது. யாரடா தேடுற? இதுக்கு தேடிட்டு ஒரு 2 நிமிஷம் சும்மா தான் இல்லடா. இவன் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், யாரையும் தேடிட்டே நிக்கிறேன். என்னப்பா பண்றது? நேற்று நைட்டு தான் விளக்கு எல்லாம் இதுக்காக. தண்ணி பாட்டில் நம்ம வாங்கிக்கலாம்டா. 3 hours later. ஒரு வழியா சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டோம். இருக்கிற இதுக்கு கொட்டெல்லாமே அழிஞ்சிருச்சு. ஃபோன் நாங்கள் ஒரு பக்கம் கொடுத்து வச்சிருந்தோமா, அந்த இடத்துக்கு நடக்கவே முடியலன்னு சொல்லி அவனுங்களாம் அங்கேயே நின்றுட்டானுங்க. நாங்கள் 2 பேர் வந்து அழகாக ஃபோனை வாங்கிட்டு மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக செம்ம க்ரௌடு. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க. உனக்கு 2 எனக்கு 2 சார் 2 ஒன்றுங்கண்ணா 7. ஓகே, எவ்வளோங்கண்ணா? மலையில் வந்து பிளாஸ்டிக் வந்து ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அதனால வந்து கையில் தான் இப்படி ஏந்திட்டு போகணும். வந்தது இது வாங்கலைன்னா எங்கள் வீட்டில் நம்ப மாட்டாங்க. நான் பழனி தான் வந்தனால எங்காவது சுத்த போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டாங்க. அதனால இதை நம்புறதுக்காக பஞ்சாமிர்தம், இந்த பஞ்சாமிர்தம் யாருக்காவது பிடிக்குன்னா கீழே வந்து பஞ்சாமிர்தம்னு கமெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? போகலாம்.
3 hours later. லைட்டு போடுங்க. எந்திரிண்ணா. அண்ணா மணி 12 மணி ஆச்சுண்ணா. பன்னெண்டு மணி. நீ என்னண்ணா இப்படி வந்துக்கிற? ஒரு சின்ன பவர் நாப் தான்டா எடுத்தேன், 1 மணி நேரம், அவ்வளோதான்டா. நீ போய் எடுத்தில நைட்டு முழு நேப்பு. பசி அது சைவம் தான் சாப்பிடணும் நம்ம. ஆந்திரா மெஸ் மட்டும் இருந்துச்சுன்னா பருப்பொடி எல்லாம் போட்டு நெய் ஊற்றி சாப்பிடலாம். ஏன்டா? நானே ஜட்டி தெரிஞ்சு பட்டுதான் எடுத்துட்டேன். அவன் படுத்து தூங்கிட்டு இருந்தா அவனுக்கு புடிங்கி இழுத்துட்டு வந்தேன். 12 ஆச்சா? ஆனா ஓகேடா, படுத்துறது இரு அவனுக்கு ரிசப்ஷன்ல கால் பண்ணி கேட்போமா? ஆமா ஆமா 305 306. ஆமா 2 ரூம் ஒரு அப்படிங்களா? அதே இருக்காது. 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சா கிளம்பலாம். நம்பரே இல்லை, எங்க போய் அடிக்கிறது? இல்லடா ஃபைன் போட்டுருவானுங்கடா. இதுக்கு எதுக்குடா ஃபைனல்ல போடுறானுங்க? டேய் ஸ்கூலோட ஃபைன் போடுறது எக்ஸ்ட்ரா இது எக்ஸ்ட்ரா. அதுதான் இப்போ ரிசப்ஷன் நம்ம இன்னொரு ரூம்ல மாட்டிட்டா போய் இருக்குது. நீ போய் வரீங்க எங்கடா? மயிரா இருக்குது வெள்ளிக்கா. உன் ஃபோனு கடா தீபக்கு? நாங்க வச்சுட்டு வந்தேன், அவனை எழுப்பி விட்டேன். இங்க வந்து பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. நல்ல ஒரு ஏரி வந்து செம்மையான டயர்டு, சாப்பிட வேற இல்லை. நாங்கள் நல்ல வேலை அந்த புளியோதரையாவது ஐடியா வந்து தின்னோம். மேலே வந்து புளி சாப்பாடுலாம் விற்றாங்களா, அங்கே போய் வாங்கினோம் 15 ரூபான்னு சொல்லிட்டு. அதே டபுள் எல்லாரும் ஒரு மாதிரி அடிச்சுட்டு அதெல்லாம் எடுக்க முடியாமல் போச்சு. எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. படிக்கட்டு ஏற முடியாமல் எங்களுக்கு மயக்கம் வந்து சரி சரி யாரு மாதிரி கிருகிருன்னு ஆகி வேர்த்து விடவிட போயிட்டான். சிடுன்னு இருக்கிறவன் விடுவிடுன்னு ஆகிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, ஐயோ சாமி, ஒருத்தனடானா 40 பேர்த்த கூட்டு வந்துக்கிறான் ஒரே ஆளு. அந்த கதையை நான் உங்களுக்கு வண்டியில் போகையில் சொல்கிறேன். அந்த ஒரு செகண்ட் நாங்கள் பண்ண லேட்டுனால எங்கள் வாழ்க்கையே திரும்பிடுச்சு. இதுதான் இப்போ தெரியுது, காலம்னா ஒவ்வொரு செகண்டும் முக்கியம்னு. அது எங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சுது. அது நான் என்ன எப்படிங்க டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் நம்பர் கொண்டா, ரிசப்ஷன் நம்பர், அவங்களுக்கு கால் பண்ணுவாங்கடா. தீபக் கூப்பிட்டுக்கிறான்டா, இரு அவனுக்கு வந்து கால் பண்ணுறேன். சரி எந்திரி போய் பேக் பண்ணப்போ நாங்கள் அப்படியே கட்டிட்டு போகிறோங்க. மூட்டை கட்டிட்டு நாங்கள் போகிற வழியில் பொறுமையாக என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு நல்ல நீட்டாக ஒரு 1 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம். ஏன்டா பீச்சுக்கா? இங்கடா பீச் இருக்குது? இது பழனி எது திருச்செந்தூர்னு தெரியாத பாகலை கூட்டு விட்டுருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பரவாயில்ல, வந்தோமா பழனி வந்தோமா பஞ்சாமிரதம் வாங்கினோமான்ட்டு இல்லாமல் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நாள், சேமமான ஒரு நாள் இன்னைக்கு எங்களுக்கு. ஏண்டா ஓ துண்டோடய நிற்காத போ. என்னன்னா கேரளாக்காரங்க நிறைய பேர் வந்தாங்க டீவனுக்குள்ளேயே. தன்னை தானே கேரளா ஆளுங்க நினைத்து துண்டோட வரான். இப்படி கட்டிட்டு போறான், அங்க ஆடிட்டு இருப்பான் முட்டி முட்டி சாமியா. ஓ எந்திரிச்சு போ போ. அதெல்லாம் எடுத்து அவ்வளோதான். நான் டிஷர்ட் அப்படியே பேக் பண்ண டைம் முடிஞ்சு போச்சு. அதான் இறக்குறதுலடா இது போயிடுச்சு பாரு. 1 hour later. நாங்கள் வந்து இப்போ ஃபைனலாக எங்களோட பசி ஆத்தருக்கு ஒரு கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையை சொன்னது வந்து
மிஸ்டர் தீபக். ஏன்னா நேற்று நாங்கள் ஒரு கடைக்கு போனோம். இல்லை போன டைம் நாங்கள் வரும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இல்லை நேற்று நாங்கள் ஒரு கடைக்கு போனது வந்து எங்களோட காமன் ஆப்ஷன் வீணாயிருச்சு. அதனால இவன் வந்து இன்னைக்கு கூப்பிட்டு இந்த கடைக்கு போகலான்னு சொல்லியிருக்கான். ஏன்னா மார்னிங் இவன் சாப்பிட்டா அந்த பொங்கல் பூரி சாப்பிட்டீங்களா, பொங்கல் பூரி தோசை இதெல்லாம் சாப்பிட்டான். அதனால இம்ப்ரெஸ் ஆகி இந்த கடை வந்து இப்போ நாங்கள் போகிறோன்னா இது பைபாஸ்னா இப்படி போகிறோன்னா இந்த கடை இருக்கிறது கிராஸ் பண்ணி இங்கே. அதனால இவனுக்காக நாங்கள் இங்கே வந்து 2 கிலோமீட்டர் நாங்கள் யூட்டன் போட்டு இப்படி வந்திருக்கோம். அது பார்த்துக்கலாம் எப்படி அது வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது இப்போ நம்ம சாப்பிட்டு தான் சொல்ல போகிறோம். நல்லா இல்லைன்னா தீபக் பே பண்ணிடுவான், நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் பே பண்ணிடுறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து மெயினாக சொல்லி ஆகணும், நாங்கள் வந்து பழனிக்கு சொன்ன மாதிரியே 6 மணிக்கு எந்திரிச்சு நாங்கள் போயிட்டோம். ஆனால் வந்து எங்களோட நேரமா இல்லை இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டேவான்னு தெரில. நாங்கள் அங்கே போய் எங்களை வந்து ஒரு இதிலக்குள்ளே அடைச்சிட்டாங்க. நாங்கள் வந்து அங்கே எத்தனை மணி நேரம் இருந்தோம்? 3 மணி நேரம், சுமார் 3 மணி நேரம். 3 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் வந்து 6 மணிக்கு போய் 6:30க்கு போய் பார்க்கணும்னு நினச்சதை வந்து நாங்கள் ஒரு 8:30-9 மணிக்கு தான் நாங்கள் போய் பார்த்தோம். ஆனால் இதில் இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, இந்த என்ட்ரி டிக்கெட் கொடுப்போம்ல, நாங்கள் 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். சரி கொஞ்சம் சீக்கிரம் போய் பார்க்கலாமேனு ஒரு அல்பாஸில் 10 ரூபா டிக்கெட் எடுத்தோம். இவன் போய் கொடுக்கும்போது இன்னொருத்தர் வந்து 2 இப்படி நீட்டினார் கையை. நாங்கள் ஏதோ ஃபேமிலி சேவை 2 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேய் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னோம். கடைசியில் அவர் வந்து 35 பேருங்க அப்படின்ட்டார். அந்த டிக்கெட்டில் 35 பேர் போகிறாங்க. அந்த 35 பேர் பண்ண ஒரு காரணத்தினால நாங்கள் 1 மணி நேரம் லேட், 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு பட்டி அதிகமாக அடைச்சிட்டாங்க எங்களையே. அந்த பட்டி ஃபஸ்ட்டு போயிடுச்சு, ஒரு 3/4 மணி நேரம் லேட்டில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு செகண்ட் முன்னாடி இவனை சரி சுயநலம் பார்க்காம கொடுத்துருந்தோம்னா 3/4 மணி நேரத்தை நாங்கள் சேவ் பண்ணி சுயநலம் பார்த்துருந்தோம்னா நாங்கள் போயிருந்துருக்கலாம். பார்த்துருந்தோம்னா சாரி வளரிட்டேன், பார்க்காம இருந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்க்க வேண்டிய இடத்துல சுயநலத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் இல்லடா. ஏன்னா அந்த 35 பேரும் பக்தி மாதிரி வரல, சரி கம்பிக்குள்ள கைவிட்டு விளையாண்டுக்கிறாங்க. எங்களுக்குலாம் ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. பசங்க 4 பேர் போனோம்னா எப்படி இருக்கும், அவங்களாம் ஒரு மாதிரி ஜோடியாக வந்திருந்தாங்க 35 பேர். ஸோ அதனால வந்து ஆனால் நினச்ச மாதிரி நல்லா சாமி கும்பிட்டோம், சூப்பராக கும்பிட்டோம். வீட்டுக்கு பஞ்சாமிரதமெல்லாம் வாங்கிட்டோம். ஏண்டா வாங்கியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்ந்து ப்ரேயர்ஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அசாரெல்லாம் வந்து ஃபுல் பட்டை அடிச்சுட்டு அவன் இந்த வருஷம் அவன் லவ் பண்ணிக்கிறது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கான். காட்டிடுறான், அவனை காட்டிடுவார் தான். இந்த ஃபோன் எங்களுக்கு ஃபோன் கொடுத்து வீடியோ ஹெல்ப் பண்ணுறது, அதனால ஒரு கண்டென்ட் வேணும்ல. அதனால எப்படியோ ஓகே. ஏன்னா அவனுக்கு தான் ரொம்ப நாள் அந்த பழனி போனோம்னா லவ் பண்ணுறவங்களாம் சேர்ந்துருவாங்களாமே அப்படின்னா, அதனால தான் கூட்டே வந்தேன் நான். இந்த வருஷம் வந்ததுக்கப்புறம் தெரியல, இவனுக்கு ஸ்ரீராமுக்கு அப்படி தான் சேர்ந்தது. அதனால அவன் எனக்கு அப்படி சேர்ந்துச்சு. நான் தான் எடிட் பண்ணுறேன், கட் பண்ணிடுவேன். எனக்கு சேர்ந்துச்சு. ஆனால் ஜீவாக்கு ஏற்கனவே சேர்ந்துருச்சு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஜீவா வரும்போது நல்ல செய்தி வரும். இந்த வருஷம் ஜீவா கல்யாணம். அதனால வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீங்கன்னா இந்த கோவா, பெங்களூர் அப்படிலாம் போகாம இந்த மாதிரி புனித யாத்திரை வாங்க. பழனி, திருச்செந்தூர், அடுத்து சுவாமிமலை, அந்த மாதிரி கண்டிட்டு கொஞ்சம் பூமரா இருக்கும். உங்களுக்கு பாக்குறப்ப அப்படி இருக்கும். ஆனா அதுவே ஒரு மாதிரி நல்ல வைபா இருக்கும். அதனால நீங்க கன்ஃபார்ம் வரணும். இப்போ எந்த யாரும் வந்து கேட்க மாட்டாங்க ஜீவா வரக்கூடிய. இப்ப கூட பாருங்க சேட் தான் பண்ணிட்டு இருக்கிறான் நான் வாழ்கிட்ட. நான் காட்டுறேன், பிளர் பண்ணிருக்கேன். இவனை கூட ஒரு விதத்துல சேர்த்திக்கலாம். ஆனா இவன் முன்னாடி ஒரு வீடியோல காட்டியிருப்பான்ல. ஆனா அவன் ஆக்சுவலா கமிட்டட் இருடா. அவன் கமிட்டடு எதுனாலுமே அங்க வந்து பதிவு பண்ணிட்டே தான் இருப்பான். அதை குளிச்சுட்டேன், ட்ரெஸ் போட்டேன், இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவான். இப்போ அங்கே தான் பர்மிஷன் கேட்டுருக்கான். எது பண்ணாலும் சொல்லிட்டு தான் பண்ணுவான். எந்திரிச்சாச்சுமா, இதை இப்போ தான் நாங்கள் டீ குடிக்க போகிறோம், டீ குடிக்கவா காஃபி குடிக்கவான்னு கேட்பான். இப்போ சாப்பிட்றதுக்கு வந்திருக்கான்ல, அங்கே பர்மிஷன் கேட்டு தான் இப்போ வந்திருக்கிறாங்க. அந்த வீடியோவில் காட்டல. ஏன்னா அப்படியோட கண்டென்ட் இல்லை. ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்றானுங்க கமிட்டடுங்கிற பேரில். அங்கே 8 பேர் வந்துக்கிறாங்க. அதனால வந்து அவங்கள தான் கவனிப்பாங்க. அங்கே பாரு 12 பேர். நம்ம வெயில வந்தல கொஞ்சம் ரெஸ்ட். ஒரு இலைக்கு 100 ரூபா அப்படின்னாலும் 12 பேர் 1200 ரூபாய். இல்ல நம்ம 500 ரூபா தானடா, 700 ரூபா அதிகமாகுது. இல்ல அதனால எண்ணிக்கை குறையுதுல. நம்மளும் வந்து ஒரு படகை 6 பேர் எஞ்சி போயிட்டீங்கன்னா 6 அங்கே 12 பேர் இருக்கிறாங்க, சமாளிச்சுக்குவாங்க. முன்னே 12 பேர் எஞ்சி போயிட்டு 6 பேர் சாப்பிட்டா அவங்க 600 ரூபா லாஸ். அதனால அவங்க பாப்பாங்கல்ல, பாப்பாடு இல்லை. ஜீவா ஜீவா எப்படி ஜீவா சொல்லு. போகாது ஜீவா. அப்ப அது ரெக்கார்ட். பாக்கியலட்சுமி ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹோட்டல் பாக்கியலட்சுமி அப்படின்ட்டாண்டா, ஹோட்டல் அடலட்சுமிடாது.
எல்லாமே போட்டுருக்காங்க. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, கடலப்பருப்பு, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஐயோ, காரக்குழம்பு என்னங்க இப்படி இருக்குது? வீடியோக்காக சொல்லல, உண்மையாலுமே. ஐயோ, நீங்கள் கடை ப்ரொமோஷன் கடை ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் பே பண்ணக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஸ்கேனர் காட்டுறோம். கடை ப்ரொமோஷன் இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லை. சாப்பாடு நல்லா இல்லைன்னா தான் இவனுக்கு நான் பே பண்ணணும். நல்லா இருக்கு, அவங்களே பே பண்ணிடுவானு. நான் 2-3 பார்சல் கூட பண்ணிக்கலாம். தாராபுரத்துலேருந்து பழனி போகிறவங்க வந்தீங்கன்னா நம்ம அன்னலட்சுமி ரைட் சைடு அன்னலட்சுமி ஹோட்டல் வந்து நமக்கு சார் வேர்ட்ஸ்லேயே இருக்கும். சார் லெஃப்ட் சைடு இருக்கும். அது எடுத்துக்க போகிறவங்க இங்கே எடுத்து தரணும். அதுக்கு தான் வெயிட்டிங்குங்க. காஞ்சி போயிருக்காண்டா. காஞ்சி போயிடுச்சா? இல்லை, காஞ்சி போயிருக்காண்டா. வெஜ்ஜு மீல்ஸ் நான்வெஜ் ஒரு தனி கேட்டகரி. ஆனால் உண்மையாக வெஜ்ஜு மீல்ஸு வெஜ்ஜு தான். அந்த சாம்பாரில் கீ போட்டு சுடுசோத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டா நிறைய சாம்பார் ஊற்றி, ஆனால் கீ போட்டு தான்டா இருந்துச்சு. இல்லைன்னா தகட்டி இருக்கும்டா. போட்டு நல்லா பெரட்டி, ஐயோ அல்டிமேட்டுங்க. ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்ல முடியல. காரக்குழம்பு ஒரு தனி டேஸ்ட்டு, ரசம் ஒரு தனி டேஸ்ட், தயிர் ஒரு தனி டேஸ்ட். ரொம்ப நாள் எனக்கு ஒரு மாதிரி கிரேவிங் ஆயிடுச்சுடா. வெயிட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு பிளனஞ்சே நீங்க தெரியல. ஆனா சூட் கொண்டாங்க, அப்புறம் கொண்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொண்டாங்கோன்னுலாம் சொல்ல கொண்டாங்க. டீ என்னடா இங்க பாருங்க, இப்படி பணியணும்னு ரூல்ஸ் இல்லைங்க. நமக்கு எப்படி ரூல்ஸ் கிடையாது. ரூல்ஸ் அதுதான் சொல்றேன். நமக்கு எப்படி நமக்கு வாட்டமோ அப்படி பண்ணிடலாம். இங்க பாரு, சில பேர் பிணையிற வாட்டம் கிடையாது. டேஸ்ட் இதுல தான் இருக்குங்கிறதா இதுல இருக்குன்னா செய்யறதுல தான் இருக்குது டேஸ்ட். அப்ப நேத்து போன ஹோட்டல்ல நீ இந்த மாதிரி பணம் சாப்பிட்டா டேஸ்டா இருக்குமா? நேத்து போறது வந்து இதுதான் புரோட்டால எப்படி பண்ணுது. புரோட்டா இப்படி பணஞ்சா டேஸ்ட். நான் என்னம்மா இப்படி சொல்றேன்? ஏதோ சொல்லணும்னு கமாண்ட் அடிக்கக்கூடாது. அது எப்படி நீ பணியாரத்துல எப்படி டேஸ்ட் கொண்டு வர்ற? அந்த ரசத்துக்கு மட்டும் அப்படி பணையன்னு சொல்ல வராங்க, மற்றதுக்கு எதுக்கு பணைய நீங்க? இப்போ பொதுவாக நான் ரசமே சாப்பிட மாட்டேன் ஜீவா. அப்போ இங்கே வந்து ஊற்றிட்டு நல்லா இருக்கும் அப்படி. அது உங்ககிட்ட இருந்து 1 ரூபாய் எடுத்து சாப்பிட்டேன்ல, அதனால தான் இது பண்ணேன். ரசமே திங்காதாவது ரசத்தோட டேஸ்ட் எப்படி தெரியும் உனக்கு? ரசம் பொதுவாக திங்க மாட்டேன்னு சொன்னேன். ரசமே தின்ன தெரியும்னு சொல்ல. மடத்தனமாக பேசக்கூடாது. இது எப்படி கட் பண்ணிடுவானுங்க? எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன், தேவையானது மட்டும்தான். உன்னோட உருகிருச்சாடா என்ன இல்லை தானே? அப்போ இவனதுலேயே எடுக்கலாம் ஒரு 6 ரூபாய்க்கு. புளிஜாமில் அந்த சிவப்பு கலர் காகிதம், பச்சை கலர் காகிதம், சன்ன காகிதமாக இருக்கும். வேண்டாம், அதை இப்படி ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை வந்து இப்படி பிரிச்சு 3Dக்கு ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க, அதில் சிவப்பு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு காகிதம். அதை வந்து இப்படி பிரிச்சுட்டு அந்த ஜாம் எடுத்து நக்கி அது ஒரு தனி டேஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நக்கிட்டு இருக்கிறப்போ என்னடா நீ மீல்ஸ் என் இடையிலேருந்து எடுத்து இல்லடா, நான் கேட்டேன். அதுதான் நானும் சொல்றேன். 3 தானே இருந்துச்சு. இது பைத்தியக்காரனா அவன். சளிச்செடுத்த பைத்தியக்காரா. இதுதான் நல்லா. இப்போ வேற அவங்கிட்ட இருக்குது, நான் எடுத்தேனா? இவனுக்கு என்னென்னமோ எடுத்தாருங்க. நான் இது எடுத்தேன். ஆமா, நான் ஒழுங்கிரும். மூடு